Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம அநேக நேரங்களிலே துக்கப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஹல்லேலூயா! உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க துக்கப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது உங்க சரீரத்துல. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு வர வேண்டிய எல்லா துயரத்தையும் தேவன் சந்தித்து இருக்கிறார். அவர் தாமே இந்த உலகத்திலே வாழும்படி எல்லா விதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவர் பார்த்திருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தும் இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருந்திருக்கிற தேவன் சொல்லுகிறாரு, அம்மா நீ கவலைப்படுற, மக நீ கவலைப்படுற, என் தகப்பனே நீ கவலைப்படுற, உன் கவலை சந்தோஷமாய் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கிறார். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லுது. அப்படின்னா உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன்னு சொல்லி அடிச்சு சொல்றாரு. ஒரு வார்த்தையை 2 தடவை சொல்றோம்னா அதை அழுத்தி சொல்றாருன்னு அர்த்தம். அப்படின்னா அடிச்சு சொல்றாருன்னு சொல்லி, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். எப்படியா? உலகம் சந்தோஷமா இருக்கும். நீங்க நினைக்கலாம், பாரு அவங்க வீடு நல்லா இருக்குது, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குது, நான் பாரு எவ்வளவு கஷ்டப்படுறேன் வேலை ஸ்தலத்துல, அப்புறம் அவன் நல்லா இருக்கிறான், என் வேலையில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான், எனக்கு வர கிரெடிட்லாம் அவன் எடுத்துக்கிறான், அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான், அவன் நல்லா தானே இருக்கிறான், நான் பாரு எவ்வளவு வேதனைப்படுறேன்னு சொல்லி வேலை ஸ்தலத்துல இருக்கலாம். இல்லை ஸ்கூல்ல கூட நீங்க நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க, ஆனா கிரெடிட் எல்லாம் மற்றவங்களுக்கு போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, லீடர் ஆகலாம், நீங்க ஒன்றும் இல்லாம இருக்கலாம், நீங்க கூட புலம்பலாம், துக்கப்படலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாமா அந்த வசனத்தை? உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். இங்க பாரு, நீங்க என்ன பண்ணுவீங்களா? துக்கப்படுவீங்களா? ஐயோ இப்படி எல்லாம் நடக்குது, இது அநியாயமா இல்லையா, ஏசப்பா கண்ணு இல்லையா, இதெல்லாம் அவர் பார்க்கலையா, இதெல்லாம் அவர் கேட்கலையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிங்க. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாருங்க, ஆனாலும் எப்படி உங்கள் துக்கம் என்ன பண்ணுமா? சந்தோஷமாய் மாறும். அப்படின்னா உங்களுக்குன்னு வரவேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் உங்களை வந்து அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அவங்கள பார்த்து துக்கப்பட வேண்டாம், இவங்களை பார்த்து துக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனாலும் அந்த துக்கம் என்னவாகுமா? சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அதனால கவலைப்படாதீங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் உங்க மனசுக்குள்ள வச்சுங்க, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், ஏசப்பா என் துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாத்துவாரு, இப்ப இருக்கிற பிரச்சனை நிரந்தரமா இருக்காது, அது மாறும் என்று சொல்லி உறுதியாய் நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் எதை விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறீர்களோ அதையே என் தேவன் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா! God bless you. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அழுது புலம்புகிற பிள்ளைகள், ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு சந்தோஷம் மாற, ஆண்டவரே ஒரு சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா நான் கட்டளையிடுகிறேன். எதெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ, எதெல்லாம் ஆண்டவரே வேதனைப்பட்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் ஆண்டவரே இருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.